அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பிற்குரிய தோழர்களே, இன்றைய தினம் உசூலு ஷாஷி பாடத்தில் நாம் காண இருப்பது ஹுக்முல் ஹாஸி மினல் கிதாபி என்பதிலிருந்து நாம் காண இருக்கின்றோம். முந்தைய 2 நாட்களாக ஆரம்பத்தில் உசூலு ஷாஷியினுடைய முன்னுரை சம்பந்தமான சில தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். 2வது நாளாக ஹாஸ் மற்றும் ஆம் உடைய வரை விலக்கணம், அதனுடைய விளக்கங்களை நாம் அறிந்து கொண்டோம். பொதுவாக உசூலு ஷாஷி பாடத்தை பொறுத்தவரை எப்படி என்றால், தொடர்படியாக நாம் கவனித்து கொண்டே வர வேண்டும். முந்தைய பாடத்திற்கும் இப்பொழுது படிக்க இருக்கின்ற பாடத்திற்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். சொல்லப்போனால் கிதாபு முடிகின்ற வரை இப்படி தான். ஆனால் அதே சமயத்தில் தஃப்சீருடைய வகுப்பை பொறுத்தவரை, இன்னும் ஹதீஸுடைய வகுப்பை பொறுத்தவரை ஒரு இடத்துல நம்ம முடித்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து மறுநாள் புதிய பாடத்திலிருந்து நம்ம தொடர முடியும். அதனால் இந்த பாடத்தை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து நம்ம ஒழுங்காக கவனித்து கொண்டே வர வேண்டும். அதை நான் உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு ஞாபகமூட்டுதலாக சொல்லிக்கொள்கின்றேன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்கு வரலாம். வஹுக்முல் ஹாஸி மினல் கிதாபி உஜூபுல் அமலி பிஹி லா மஹாலத. கிதாபில் இருந்தும், கிதாப் என்பதை கொண்டு கருத்து அல்லாஹுடைய வேதம். இந்த வேதத்தில் இருந்து ஹாஸுடைய ஹுக்கும் ஆகிறது, ஹாஸுடைய சட்டமாகிறது. ஹுக்கும் என்றால் சட்டம் என்பது ஒரு பொருள் அதற்கு. அதை போல ஹுக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில அர்த்தங்கள் நாம் புரிந்து கொள்ளலாம். ஹாஸுடைய தகுதி அல்லது ஹாஸுடைய அந்தஸ்து அல்லது ஹாஸுடைய நிலைப்பாடு. கிதாபுல்லாவில் இருந்து எதை நாம் ஹாஸ் என்று அறிந்து விடுகின்றோமோ, அப்போ அந்த ஹாஸுடைய தகுதி நிலைப்பாடு என்ன அப்படின்னா, உஜூபுல் அமலி பிஹி, அதை கொண்டு அமல் செய்வது கட்டாயம், வாஜிபாக ஆகிவிடும். அந்த ஹாஸுடைய அமலை அப்படியே முழுமையாக செய்ய வேண்டும். அதில் எந்த ஒரு குறைபாடுகளும் செய்யக்கூடாது. இதுதாங்க அசல் சட்டம். உசூலுல் ஃபிக்ஹ் எதுக்காக வேண்டி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இது போன்ற முக்கியமான அடிப்படை சட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ குர்ஆனில் ஒரு வார்த்தை ஹாஸின் மீது அறிவிக்கின்றது என்றால், குர்ஆனில் ஒரு வார்த்தை ஹாஸின் மீது அறிவிக்கின்றது என்றால், உஜூபுல் அமலி பிஹி, அதை கொண்டு அமல் செய்வது வாஜிபாக ஆகும். லா மஹாலத, மஹால் இன்றி. லா மஹாலத, மஹால் இன்றி. லா மஹால அசல்லாம் மஹால் அப்படிங்கிறது அசாத்தியமான, நிகழக்கூடாத ஒன்றுக்கு சொல்லப்படும். இங்கே கருத்தர்த்தம் வைத்து கொள்ளுங்கள். லா மஹாலத்தை அப்படின்னா சந்தேகமற, சந்தேகமே இல்லாமல் கண்டிப்பாக அதை கொண்டு அமல் செய்கிறது வாஜிபாக ஆகும் என்பது இதனுடைய பொருள். எந்த அளவிற்கென்றால், ஃபைன் காபலஹு ஹபருல் வாஹிதி, ஹபருல் வாஹித் அதற்கு எதிராக இருந்தால், ஹாஸான லஃப்து ஒரு சட்டத்தின் மீது அறிவிக்கின்றது, ஒரு புரிதலின் மீது அறிவிக்கின்றது. ஆனால் அதற்கு எதிராக ஹபருல் வாஹித் இருக்கின்றது. ஹபருல் வாஹித்னா என்னங்க? ஹபருல் வாஹித் அப்படின்னா ஒருவருடைய செய்தி அப்படிங்கிறது இதனுடைய நேரடி பொருள். ஹபருல் வாஹித் அப்படிங்கிறது ஒருவருடைய செய்தி அப்படிங்கிறது இதனுடைய நேரடி பொருள். இதில் உசூலியன்கள் அதற்கு ஒரு தாரீஃப், விளக்கம் தருவார்கள். அதே போல் ஹதீஸு கலை வல்லுநர்கள் ஹபருல் வாஹிதுக்கு ஒரு விளக்கம் தருவார்கள். ஹபருல் வாஹிதனுடைய அர்த்தம், ஹதீஸுகளை வல்லுநர்கள் தரக்கூடிய விளக்கத்தை அறியணும் அப்படின்னா நுஹ்பத்துல் ஃபிக்ர் அப்படின்னு ஒரு ஹதீஸுடைய உசூல் கிதாப் இருக்கின்றது, அதில் கூட காணலாம். ஹைர், நம்ம இப்போது உசூலுல் ஃபிக்ஹ் படிக்கிறதுனால உசூலியன்கள் என்ன விளக்கம் தருகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். ஹபருல் வாஹித் என்றால் ஹுவ மா நகலஹு வாஹிதுன் அன் வாஹிதின், ஒருவரை தொட்டும் ஒருவராக எந்த செய்தி
நம்மிடத்தில் வந்து சேருகிறதோ, ஒருவர் தொட்டும் ஒருவராக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நம் வரையிலும் அல்லது ஹதீஸுடைய அந்த நூல் ஆசிரியர் வரையிலும் ஒருவரை தொட்டும் ஒருவராகவே ஒரு செய்தி அறிவிக்கப்படுகின்றது என்றால் அது ஹபருல் வாஹித். இது ஒரு விளக்கம். அல்லது வாஹிதுன் அன் ஜமாஅத்தின், ஒரு ஜமாஅத்தை தொட்டும் ஒருவர் அறிவிக்கின்றார். ஒரு ஜமாஅத்தை தொட்டும் இன்னொரு ஜமாஅத் அறிவிக்கலை, ஒரு ஜமாஅத்தை தொட்டும் ஒருவர் அறிவிக்கின்றார் என்றால் அதுவும் ஹபருல் வாஹித். அவ் ஜமாஅத்துன் அன் வாஹித், அல்லது ஒருவரை தொட்டும் ஒரு ஜமாஅத்தை அறிவிக்குது. ஒரு கூட்டமே என்ன செய்யுது, ஒருவரை தொட்டும் ஒரு கூட்டமே அறிவிக்கின்றது என்றாலும் அதுவும் ஹபருல் வாஹித். இது உசூலுல் ஃபிக்ஹ் கலை வல்லுநர்களிடம் ஹபருல் வாஹிதுக்கு அவர்கள் தரக்கூடிய ஒரு வரை விளக்கணம். இதுவெல்லாம் சொல்லிட்டு அவங்க ஹபருல் வாஹிதை என்ன ஸ்தானத்தில் வைக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக இப்படி ஒருத்தர் தொட்டும் ஒருத்தராக அறிவிக்கப்படக்கூடிய இந்த செய்தி இருக்கின்றது, ஃபீஹி இஹ்திமாலுன் ஒ சுபுஹத்துன். இதுவெல்லாம் சுன்னாவுடைய பாடத்தில் வரும். முன்கூட்டி இப்போ ஹபருல் வாஹிது வந்ததுனால உங்களுக்கு நான் அதனுடைய விளக்கத்தையும் சொல்கிறேன். ஃபீஹி இஹ்திமாலுன் ஒ சுபுஹத்துன், இதில் இஹ்திமால் இருக்கின்றது. இஹ்திமால் அப்படின்னா இடம்பாடுகள். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து வந்த ஒரு செய்தி தானா? ஏன்னா ஒருத்தர் தான் அறிவிக்கிறார். இதே ஹபர் மஷ்ஹூராக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே போல் ஹபர் முத்தவாத்திராக இருந்தது அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஹபருல் வாஹிதாக இருக்கின்றது. அதனால் இஹ்திமாலுன் ஒ சுபுஹத்துன், இந்த செய்தியில் இஹ்திமாலும் சுபுஹத்தும் இருக்கின்றது. இஹ்திமால் என்றால் இடம்பாடுகள், சுபுஹத் அப்படின்னா சில சந்தேகம் இருக்கின்றது அப்படின்னு கருத்து. அப்போ ஒரு ஹபருல் வாஹிது ஹாஸான ஒரு லெஃபுலுக்கு எதிராக வந்தால், ஹாஸான காபல அப்படின்னா அதற்கு எதிராக வந்தது என்றால், அவில் கியாஸ், அல்லது ஒரு கியாஸ், கியாஸ்னா ஒரு முஜ்தஹித் தன்னுடைய ஆய்வின் அடிப்படையில் தரக்கூடிய ஒரு விளக்கம். அப்போ இவர்களுடைய விளக்கம் ஹாஸான லெஃபுலுக்கு எதிராக வருகின்றது என்றால், ஒரே மாதிரியான கருத்தை அறிவித்தா பிரச்சனை இல்லை. ஹபருல் வாஹிதா இருந்தாலும் கியாஸாக இருந்தாலும் ஹாஸான அந்த லெஃபுல் எந்த ஒரு கருத்தை தருகிறதோ அதே கருத்தை தான் ஹபருல் வாஹிதும் தருகிறது, கியாஸும் தருகிறது என்றால் அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றுக்கு பின் எதிராக ஆகிவிட்டால் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபைன் அம் கனல் ஜம்உ பைனஹுமா, அவ்விரண்டுக்கு மத்தியில் ஒன்று சேர்ப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்று பார்க்கணும். ஃபைன் அம் கனல் ஜம்உ பைனஹுமா, அவ்விரண்டிற்கு மத்தியில் ஒன்று சேர்ப்பதற்கான சாத்தியம் இருந்தால், பிதூனி தக்யீரின் ஃபீ ஹுக்குமில் ஹாஸி, அதே சமயத்தில் ஹாஸுடைய ஹுக்குமில் ஹாஸுடைய நிலைப்பாட்டில் அதனுடைய தகுதி அந்தஸ்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல், பிதூனி தக்யீரின் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாத வண்ணம் அவ்விரண்டுக்கு மத்தியில், ஹபருல் வாஹிதுக்கும் அந்த ஹாஸான லெஃபுதுக்கும் மத்தியில், அல்லது ஹபருல் வாஹிதுக்கும் அந்த கியாஸுக்கும் மத்தியில் எவ்வித ஹாஸுடைய அந்த கருத்தை எவ்வித மாற்றமும் செய்யாமல் இவ்விரண்டுக்கு மத்தியில் ஒன்று சேர்ப்பதற்கான சாத்திய கூறுகள் இருந்தால், யுஅமலு பிஹிமா, அவ்விரண்டை கொண்டும் அமல் செய்யப்படும், அவ்விரண்டை கொண்டும் அமல் செய்யப்படும். ஒ இல்லா, அப்படி சாத்தியம் ஏதும் இல்லை என்றால், யுஅமலு பில் கிதாபி, கிதாபை கொண்டு மட்டும்தான் அமல் செய்யப்படும். ஒ யுத்ரகு மா யுகாபிலுஹு, அதற்கு எதிராக எதுவெல்லாம் வருகின்றதோ அதை விட்டு விடப்படும். ஏன்னா கிதாபுல்லா தான் அக்வா, அல்லாஹுடைய வேதம்தான் தலாயில்களில் ரொம்ப வலிமை மிகுந்த ஒரு தலீலாக, வலிமை மிகுந்த ஒரு ஆதாரமாக இருப்பதினால் அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு அமல் செய்யப்படும். அதற்கு எதிராக உள்ள மற்ற கருத்தை விட்டுவிடப்படும். ஒயுத்துரகு மா யுகாபிலுஹு, அதற்கு எதிராக உள்ள மற்ற கருத்தை விட்டுவிடப்படும். அது ஹபருல் வாஹிதாக இருந்தாலும் சரி, அல்லது கியாஸாக இருந்தாலும் சரி, ஹாஸான கிதாபுல்லாவில் வந்திருக்கக்கூடிய ஹாஸான லெஃபுலுக்கு எதிராக வந்தது என்றால் அதை விட்டுவிடப்படும். ஹாஸான லெஃபுலின்படி தான் அமல் செய்யப்படும். இதாங்க ஹாஸுடைய ஒரு ஹுக்குமாக இருக்கின்றது. இப்போ நமக்கு நூல் ஆசிரியர், மரியாதைக்குரிய நூல் ஆசிரியர் அவர்கள் சட்டத்தை சொல்லிட்டாங்க. ஹாஸுடைய தகுதி நிலைப்பாடு என்ன என்பதை நமக்கு சொல்லிட்டாங்க. முந்தின பாடங்களில் ஹாஸ்னா என்ன என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். இப்போ உதாரணம் தரப்போகிறாங்க. வாங்க உதாரணத்தை பார்ப்போம். மிசாலுஹு, இதற்கு உதாரணமாகிறது ஃபீ கௌலிஹி தஆலா, அல்லாஹு தஆலாவினுடைய அவனுடைய கூற்றிலே இருக்கின்றது, யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ, யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ,
அவர்கள் எதரப்பஸ்னா அப்படின்னா அந்த பெண்கள் பி அன்ஃபுசிஹின்ன தங்களுக்கு தாங்களே எதிர்பார்ப்பார்கள். எதரப்பஸ்னா எதிர்பார்ப்பார்கள். சலாசத்த குரூஇன் 3 குரூ அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அல் பக்ரா இந்த வசனம் எங்கே வருது அப்படின்னு சொன்னால் சூரத்துல் பக்ராவில் 228வது ஆயத்தாக வருகிறது. 228வது ஆயத்தாக வருகிறது. இந்த ஒரு வசனம் தாங்க. இந்த வசனத்தில் கிட்டத்தட்ட 3 கலைகள் சம்பந்தப்படுகிறது. 3 வகையான கலைகள் இந்த வசனத்தில் சம்பந்தப்பட்டிருக்கு. மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒன்று நஹ்வுடைய கலை, நஹ்வுடைய சட்டம் இங்கே பார்க்கப்படும். 2வது ஃபிக்ஹுடைய சட்டம் இங்கே நம்ம கவனிக்கணும். இந்த ரெண்டுமே நம்ம எதற்காண்டி பார்க்குறோம் அப்படின்னா உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இந்த சட்டத்துக்காக வேண்டி. இப்படி பார்க்கும் பொழுது உசூலுல் ஃபிக்ஹுடைய சட்டம் இடம்பெறுகிறது. மேலும் நஹ்வுடைய சட்டம் இதில் இடம்பெறுகிறது. அதே போல் ஃபிக்ஹுடைய சட்டம் இதில் இடம்பெறுகிறது. பார்த்தால் ஒரு வார்த்தை யதரப்பஸ்ன பி அன்ஃபுசிஹின்ன ஸலாஸத குரூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சூரத்துல் பக்ராவில் 228வது வசனமாக இடம்பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சட்டங்களையும் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்வதும் மிகவும் அவசியம். ஏன்னா எல்லா சட்டத்தையும் ஒழுங்காக புரிந்தால்தான் நஹ்வுடைய சட்டத்தை ஒழுங்காக புரியணும், ஃபிக்ஹுடைய சட்டத்தை ஒழுங்காக புரியணும். இதையெல்லாம் புரிஞ்சால் தான் உசூலுல் ஃபிக்ஹுடைய சட்டத்தை நம்ம இங்கே புரிய முடியும் என்பதை நான் உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாக முன்கூட்டியே சொல்லிக் கொள்கின்றேன். வாருங்கள். வல் முத்தல்லகாத் இதற்கு முன்னால் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் வல் முத்தல்லகாத் யதரப்பஸ்ன பி அன்ஃபுசிஹின்ன ஸலாஸத குரூ. வல் முத்தல்லகாத் தலாக்கு விடப்பட்ட பெண்கள். முத்தல்லகாத்னா யார்? தலாக்கு விடப்பட்ட, தலாக்கு சொல்லப்பட்ட பெண்கள் இருக்கின்றார்களே, யதரப்பஸ்ன அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும், பி அன்ஃபுசிஹின்ன தங்களுக்கு தாங்களே, ஸலாஸத குரூ 3 குரூ. 3 சலாசத்துனா 3ன்னு அர்த்தம். குரூனா என்ன? சட்டமே இதில் தான் இருக்குது. பிரச்சனையே எதில் இருக்குது? குரூ என்ற வார்த்தையில் தான் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதனால் குருவுக்கு நான் என்னங்கிற விளக்கத்தை நான் இன்ஷா அல்லாஹ் பிறகு தரேன். அப்போ 3 குரு அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. முதல்ல ஃபிக்ஹுடைய சட்டத்தை நாம் முடித்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இங்கே நஹ்வுடைய சட்டத்தை தெரிந்து அடுத்து அப்படியே உசூலுல் ஃபிக்ஹுடைய சட்டத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த குரு என்ற இந்த லஃப்ஸ் இருக்குதுல்ல, இதுக்கு 2 அர்த்தங்கள் தரப்படும். ஒன்று 3 மாதவிடாய் காலம். சலாசத்து குரு அப்படிங்கிறதுக்கு 3 மாதவிடாய் காலம். ஹைல் அப்படிங்கிற அர்த்தமும் எடுக்கலாம். அதே போல் துஹுர் 3 சுத்தமான காலம் என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். 3 சுத்தமான காலம் என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். 3 மாதவிடாய் காலம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும். இதில் ஷாஃபிஈ மதுஹபை சார்ந்தவர்கள் 3 சுத்தமான காலம் என்பதாக நாடுவார்கள். ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் 3 மாதவிடாய் காலம் என்பதாக அவர்கள் இங்கே விளக்கம் தருகின்றார்கள். ஹைர், ஃபிக்ஹுடைய சட்டம் தான் நம்ம படிக்கிறோம். ஒல் முத்தல்லகாத் தலாக்கு விடப்பட்ட பெண்கள், அப்போ 3 மாதவிடாய் காலங்கள் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. தலாக் விடப்பட்ட பெண்கள் ஏன் அவங்க எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த 3 மாதவிடாய் காலங்கள் முடிந்த பிறகு அந்த பெண்களை வேறு யாரும் திருமணம் முடிக்கிறான்னா முடித்து கொள்ளலாம், அல்லது அவங்க வேறு யாரையும் திருமணம் முடிக்க நாடுறாந்தாலும் நாடலாம். அந்த பெண்கள், தலாக்கு விடப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய் காலங்கள் நிறைவாக முடிந்த பிறகு தான் என்ன செய்யணும், அவங்க மற்றவங்களை திருமணம் முடிக்கிறாந்தாலும் முடிக்கணும். அதே போல் மற்ற ஆண்கள் அந்த பெண்களை திருமணம் முடிக்கிறாந்தாலும் முடிக்கணும். அதுவும் இங்கே ஒல் முத்தல்லகாத் என்று பொதுவாக சொல்லப்பட்டதுனால அதில் 3 வகையான பெண், அதாவது 1 தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணையும் எடுத்துக்கொள்ளும், 2 தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணையும் எடுத்துக்கொள்ளும், 3 தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணையும் எடுத்துக்கொள்ளும். இப்படி தலாக்குடைய சட்டம் என்று தனியாக இருக்கின்றது. இந்த இடத்துல முக்கியமாக இது எந்த மாதிரியான பெண்களை குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஹாதா முஃபஸிரீன்கள் இந்த இடத்துல விளக்கம் தராங்க. அதே போல் ஃபுகஹாக்கள் இந்த இடத்துல விளக்கம் தருகின்றார்கள். ஹாதா ஃபில் மதுஹூலி பிஹின்ன, இது மதுஹூல் பிஹின்னவான பெண்கள், மதுஹூல் பிஹின்னவான பெண்கள். அதே போல் இந்த இடத்துல நம்ம இன்னொரு சட்டத்தையும் தெரியணும். தலாக்குடைய அந்த வரிசைக்கிரம், எடுத்த உடனே என்ன செய்யக்கூடாது, எடுத்தேன் கவிழ்த்த அப்படின்னு சொல்லி தலாக் சொல்லிட முடியாது. தலாக்கு சொல்கிறதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது, சில
வரைமுறைகள் இருக்குது, சில முக்கியமான சுன்னத்துகள், அந்த இடத்துல பேண வேண்டிய முக்கியமான விஷயங்கள், மார்க்க சட்டங்கள் இருக்கின்றது. எடுத்த உடனே ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவியை தலாக் சொல்லிட முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி எடுத்த உடனே கோபத்தில் தலாக்கு சொல்லிட்டாலும் அந்த தலாக்கு நிகழ்ந்துடும் மார்க்க அடிப்படையில் பார்க்கும் பொழுது. அதனால தான் அதில் பக்குவம் வேண்டும். அதில் வந்து என்ன செய்யணும், ஒரு பக்குவத்தை கையாளணும். முதல்ல வந்து அந்த பிள்ளை, அந்த மனைவியாக இருக்கிற அந்த பெண்ணுக்கு வந்து என்ன செய்யணும், கணவனுடைய புறத்தில் இருந்து அறிவுரைகள் சொல்லணும். அதற்கு உடன்பட்டு வரலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், அப்போது லேசாக கொஞ்சம் அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அதற்கும் உடன்படலை அப்படின்னு சொன்னால் படுக்கையை விட்டு பிரிச்சிடணும். அந்த மனைவி என்ன செய்யக்கூடாது, படுக்கையில் சேர்த்து கொள்ளக்கூடாது, படுக்கையை விட்டு பிரிக்கணும். இதற்கும் உடன்படலை என்று சொன்னால் அப்புறம்தான் என்ன செய்யணும், தலாக் என்ற அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கணும். அதுவும் தலாக் விடும் பொழுதும் கூட எப்பொழுது விடணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணு சுத்தமாக இருக்கக்கூடிய காலத்தில் தான் விடணும். அந்த பெண்ணு தொடக்கில் இருக்கக்கூடிய காலத்தில் தலாக் விடக்கூடாது. அப்படி தலாக் விடுறது பாவம், குற்றம், தலாக்கு நிகழ்ந்துடும். ஆனால் அந்த தொடக்காக இருக்கக்கூடிய காலத்தில் தலாக்கு விடுறது குற்றமாகும், பாவத்திற்குரிய ஒரு செயலாக ஆகும். முதல்ல தலாக்கு விடுறதே ஒரு வகையில் பார்க்கும் பொழுது நீ அநியாயமாக அதை பயன்படுத்தினா அப்படின்னா அது ஒரு குற்றமானது. அப்போ இது வந்து குற்றத்திற்கு மேல் குற்றமாகும். அப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் தலாக்கு விட வேண்டும். அதுவும் ஒரு தலாக்கு தான் விடணும். எடுத்த உடனே 3 தலாக்கு ஒரே நேரத்தில் விட்டுறக்கூடாது. 3 தலாக்கு விட்டாலும் அந்த தலாக்கு நிகழ்ந்துடும். இருந்தாலும் ஒரு தலாக்கு முதல்ல விடணும். முதல்ல ஒரு தலாக்கு விட்டுட்டு இப்போ யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு, அந்த பெண்மணி ஆகிறவள் 3 குரு அவர்கள் தனக்குத்தானே எதிர்பார்ப்பார்கள். இப்போ இந்த கணவன் விரும்பினால், அந்த பெண்ணை மீண்டும் மனைவியாக ஆக்கி கொள்வதற்கு விரும்பினால், அந்த 3 மாதவிடாய் காலங்கள் முடிவடைவதற்கு முன்னதாகவே இந்த கணவன் என்ன செய்யலாம், அந்த பெண்ணை மீண்டும் மனைவியாக மீட்டிக்கொள்ளலாம். இதெல்லாம் தனி சட்டம். தலாக்குர் ரஜா, தலாக்குல் பாயின், தலாக்குல் பிதா, இது தனி சட்டம். இப்போ நம்ம வந்து தலாக்குடைய பாடம் படிக்கலை. ஒரு பெண்ணு எப்படி இத்தாவுடைய காலங்கள் அவள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சொல்லப்படுது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த சட்டம் வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னால், ஃபில் மதுஹூலி பிஹின்ன, எவர்கள் எந்த கணவன் மனைவி இருவரும் திருமணமாகி இல்லற வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபட்டு விட்டார்கள் என்றால் இவர்களை தான் மதுஹூல் பிஹின்ன என்று சொல்லப்படும். இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட பெண். இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சட்டம் தனி. அப்போ இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட ஒரு பெண் தலாக் விடப்பட்டாள் என்றால், அதே போல் அந்த பெண்ணு கைருல் ஆயிஷா, அவள் கைருல் ஆயிஷாவாக இருக்கணும். கைருல் ஆயிஷானா யார், அதாவது அவளுக்கு அந்த மாதவிடாய் சரியாக வரக்கூடிய ஒரு பெண், அதாவது முழுமையாக அந்த மாதவிடாய் வருவதை விட்டும் துண்டிக்கப்பட்டவள் அல்ல, ஒழுங்காக வரக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கின்றாள். அதே போல் கைரு சகீரா, அவள் சிறுமியாக இருக்கக்கூடாது. அதே போல் கைருல் ஹவாமில், அந்த பெண் யாராக இருக்கக்கூடாது, ஹாமிலா, கர்ப்பஸ்திரியாக இருக்கக்கூடாது. அதே போல் அந்த பெண் கைருல் இமா, அடிமையாக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு பெண் தலாக்கு விடப்பட்டாள் என்றால் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு, தனக்குத்தானே அவள் 3 மாதவிடாய் காலம் அல்லது 3 சுத்தமான காலம் எதிர்பார்க்க வேண்டும். இதில் மற்ற வகையான பெண்களுக்கெல்லாம் மற்ற சட்டங்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அது நம்ம வந்து அந்த ஃபிக்ஹுடைய நூற்களில் தான் படித்து கொள்ளணும். இந்த வசனத்தை தொட்டு வரக்கூடிய முக்கியமான சட்டங்களை மாத்திரம் நான் இங்கே உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கின்றேன். அப்போ இதுதாங்க ஃபிக்ஹுடைய ஒரு முக்கியமான சட்டம். அடுத்து இங்கே நஹ்வுடைய சட்டத்தையும் நாம் தெரிய வேண்டும். கிட்டத்தட்ட பாடம் படிக்கும் பொழுதே உங்களுக்கு நஹ்வுடைய சட்டமும் ஓரளவு வந்துவிடும். இப்போ வாங்க நஹ்வுடைய சட்டத்தை நாம் தெரியலாம். ஃபைன்ன லஃபுலத ஸலாஸதி, ஸலாஸா என்ற இந்த லஃபுலாகிறது ஹாஸுன் ஃபி தஅரீஃபி அததின், ஹாஸுன் ஃபி தஅரீஃபி அததின், எண்ணிக்கையை விளக்கும் விஷயத்திலே இது ஹாஸாக இருக்கின்றது. சலாசா என்ற இந்த லஃபுலாகிறது ஹாஸுன் ஃபி தஅரீஃபி அததின், எண்ணிக்கைனா என்னது, சலாசா அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து எதன் மீது அறிவிக்கின்றது, 3 என்பதின் மீது அறிவிக்கின்றது.
அததுனா எண்ணிக்கைன்னு அர்த்தம். சலாசா என்ற இந்த வார்த்தை எதன் மீது அறிவிக்கின்றது? 3 என்பதன் மீது அறிவிக்கிறது. 2 மீது அறிவிக்கலை, 2 1/4, 2 1/2, 2 3/4 என்பதன் மீதும் அறிவிக்கலை. அதே போல் 3 1/4, 3 4 இப்படியும் அறிவிக்கலை. சலாசத் என்பது எதன் மீது அறிவிக்கின்றது? ஹாஸுன் ஃபி தஅரீஃபி அததின், எண்ணிக்கையை விளக்கும் விஷயத்திலே இந்த சலாசா என்ற இந்த வார்த்தையாகிறது ஹாஸாக இருக்க. மஅலூமின், அதுவும் எப்படிப்பட்ட அது எண்ணிக்கை? அததின் மஅலூமின், அறியப்பட்ட ஒரு எண்ணிக்கை. அறியப்பட்ட ஒரு எண்ணிக்கையை அறிவிக்கும் விஷயத்திலே அது ஹாஸாக இருக்கின்றது. எனவே ஃபயஜிபுல் அமலு பிஹி, அதை கொண்டு அமல் செய்வது வாஜிபாகும், கட்டாயமாகும். அப்போ சலாசத்து குரு, அப்போ சலாசத்து முழுமையாகணும். 3 அப்படிங்கிறது முழுமையாகணும். முழுமையாக வர மாதிரி அந்த குரு என்பதற்கு என்ன செய்யணும்? அர்த்தம் வைக்க வேண்டும். குரு என்பதற்கு அர்த்தம் வைக்க வேண்டும். வலோ ஹுமிலல் அக்ராஉ, அக்ரா என்ற அந்த வார்த்தையாகிறது சுமத்தாட்டப்பட்டால் எதன் மீது? அலல் அத்துஹாரி, அத்துஹாரின் மீது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது குரு என்ற இந்த லஃபுது இருக்கின்றதே ஹைல் என்ற அந்த அர்த்தமும் வரும், அதே போல் துஹுர் என்ற அர்த்தமும் வரும். ஒன்றுக்கு பின் முரணான ஒரு அர்த்தம், அதாவது ஒரே 2-3 அர்த்தங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இப்போ ஏதாவது ஒரு அர்த்தம் தான் இங்கே நாட முடியும். அப்போ குரு என்ற இந்த வார்த்தையாகிறது அக்ராவின் மீதும் சொல்லப்படும், அத்துஹாரின் மீதும் சொல்லப்படும். இப்போ முஸன்னிஃப் அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த குரு என்ற இந்த லஃபுதை, அக்ரா என்ற இந்த லஃபுதை அலல் அத்துஹார், அத்துஹாரின் மீது சுமத்தப்பட்டு விட்டால், அதுஹாரின் மீது சுமத்தப்பட்டு விட்டால் அங்கே என்ன பிரச்சனை ஏற்படும் தெரியுமா? இதை யார் இதை மாதிரி அர்த்த நாடி இருக்கிறாங்க? கமா தஹப இலைஹி ஷாஃபிஇய்யு, ஷாஃபிஇய்யாக்கள் இதன் பக்கம் சென்று விட்டார்கள், அல்லது இமாம் ஷாஃபி அவர்கள் இதன் பக்கம் சென்று விட்டார்கள். அப்போ ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் எல்லோரும் குரு என்பதற்கு என்ன அர்த்தம் தான் நாடுகின்றார்கள்? அல் அதுஹார், 3 சுத்தம், 3 சுத்தமான காலம் என்று அவர்கள் நாடுகின்றார்கள். ஏன் அவங்க இப்படி இந்த அர்த்தம் வைக்கிறாங்க? அவங்க இந்த அர்த்தம் நாடுறதுக்கான காரணம் என்ன? பிஅத்திபாரி அன்ன துஹுர முதக்கருன், துஹுர் என்பதாகிறது முதக்கரான ஒரு வார்த்தையாகும். துஹுர் அப்படிங்கிறது என்ன? சுத்தம் அப்படிங்கிறது என்னது? துஹுருங்கிறது முதக்கரான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. தூனல் ஹைலி, ஹைல் இன்றி, தூனல் ஹைலி, ஹைல் இன்றி. ஹைல் அப்படின்னு சொன்னால் அது முஅன்னஸுடைய வார்த்தை, அது பெண்களோடு சம்மந்தப்பட்டது. லஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைல் அப்படிங்கிறது முதக்கர் மாதிரி இருக்கும், ஆனால் அதனுடைய மானா எதை குறிக்கும்? பெண்களோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால இந்த லஃபுலே முஅன்னஸாகத்தான் புழங்கப்படும். ஆனால் துஹுர் அப்படிங்கிறது முதக்கரான லஃபுல். வகது வரதல் கிதாபு ஃபில் ஜம்இ, வகது வரதல் கிதாபு இன்னும் திட்டமாக அல்லாஹுடைய இந்த வேதத்திலே வந்திருக்கின்றது. ஃபில் ஜம்இ, ஜம்உடைய விஷயத்தில் பிலஃபுலி தஅனீசி, முஅன்னஸுடைய லஃபுதை கொண்டு, முஅன்னஸுடைய லஃபுதை கொண்டு ஜம்உடைய விஷயத்தில் வந்திருக்கு. அது என்ன? லஃபுது தஅனீஸ், தஅனீஸுடைய லஃபுதை கொண்டு அப்படின்னா பாருங்கள், அந்த இடத்துல சலாசத்து குருஇன் முஅன்னஸ் வந்திருக்கிறா, சலாசத்தில் முஅன்னஸ் வந்திருக்குதா? குரு அப்படிங்கிறது அது ஒரு ஜம்முடைய வார்த்தை. குரு அப்படிங்கிறது என்னது? கரு உடைய பன்மை தான் என்னது? குரு. அதே போல் அதுக்கு இன்னொரு பன்மை இருக்குது, அக்ரா என்றும் இருக்கிறது. சரியா? அதான் முஸன்னிஃப் அவர்கள் கூறுகின்றார்கள், வகது வரதல் கிதாபு திட்டமாக அல்லாஹ்வுடைய இந்த வேதத்திலே ஃபில் ஜம்இ, ஜம்முடைய விஷயத்தில் பிலஃபுலி தஅனீசி, முஅன்னஸுடைய லஃபுதை கொண்டு இருக்கின்றது. இந்த இடத்துல நான் நஹ்வுடைய சட்டத்தை முதல்ல சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பொதுவாக புரியும். பொதுவாக அதது மஅதூது அப்படின்னு சொல்லுவாங்க. நஹ்வு கலையில் அதது மஅதூது, அததுனா எண்ணிக்கை, நம்பருக்கு சொல்லப்படும். 1 2 3 இப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த நம்பருக்கு சொல்லப்படும். மஅதூத் அப்படின்னா எண்ணப்பட்ட பொருள். மஅதூதுனா என்னது? எண்ணப்பட்ட பொருள். இப்போ உதாரணமாக பாருங்கள், இங்கேயே பாருங்கள், சலாசத்து குரு, நீங்களே சொல்லலாம். சலாசத்துங்கிறது என்னது? அதது. இது என்னது? அதது. இது குருங்கிறது மஅதூத், எண்ணப்பட்டவைகள். இது எண்ணிக்கை. 1 2 3 அப்படின்னு நம்பர் வருதுல்ல. இப்போ அரபி எண்ணிக்கையில் சில சட்டங்கள் இருக்குதுங்க. அதது எண்ணிக்கையில் சில சட்டங்கள் இருக்கிறது. உதாரணமாக 1ல் இருந்து 10 வரை உள்ள நம்பரை அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அரபியில் 1ல் இருந்து 10 வரை உள்ள அந்த நம்பருக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அல் ஆதாதுல் ஃபர்தியா, அல் ஆதாதுல் ஃபர்தியா, ஒற்றை
எண்ணிக்கை கொண்ட வார்த்தைகள், ஒற்றை எண்ணிக்கையான வார்த்தைகள். அதே போல் அல் ஆதாதுல் உகூது அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதே போல் ஆதாதுல் முரக்கப், ஆதாதுல் உகூதுனா 20, 30, 40, 50, 60 இதுக்கெல்லாம் என்ன சொல்லப்படும்? ஆதாதுல் உகூது என்று சொல்லப்படும். அதே போல் ஆதாதுல் முரக்கப் அப்படின்னு சில எண்ணிக்கைக்கு பேர் இருக்குது. உதாரணமாக 11 இருந்து 19 வரைக்கும் உள்ளதெல்லாம் என்னது? ஆதாதுல் முரக்கப். அதே போல் ஆதாதுல் அத்துஃப், ஆதாதுல் அத்துஃப் அப்படின்னு பேர் இருக்குது. 21 இருந்து 29 வரை, அப்புறம் 31 இருந்து 39 வரை, இப்படியே வரக்கூடிய இந்த எண்ணிக்கைகளுக்கெல்லாம் ஆதாதுல் அத்துஃப் என்று சொல்லப்படும். இப்போ நம்ம இங்கே படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முக்கியமாக ஆதாதுல் ஃபர்தியா, அதாவது 1 முதல் 10 வரையிலும் உள்ள அந்த எண்ணிக்கை, அதனுடைய சட்டத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 1, 2 பிரச்சனை இல்லை, அதுக்கு சட்டம் வேறு. 1, 2 அதுக்கு சட்டம் வேறு. ஆனால் 3 இருந்து 10 வரை, 3 10 வரை உள்ள எண்களுக்கு சட்டம் என்ன அப்படின்னா, துஹாலிஃபுல் மஅதூத், மஅதூத் முரடாகும் ஃபித்தது கீரி வத்த அனீசி, முதக்கர் இன்னும் முஅன்னஸுடைய விஷயத்திலே. அதாவது 3 இருந்து 10 வரை என்ன சட்டம் என்றால், அதது முஅன்னஸாக இருந்தது என்றால் மஅதூத் முதக்கராக இருக்கணும். 3 இருந்து 10 வரை என்ன சட்டம்? அதது முஅன்னஸாக இருந்தால் மஅதூது முதக்கராக இருக்கணும். இதே சமயத்தில் அதது முதக்கராக இருந்தால் மஅதூத் முஅன்னஸாக இருக்கணும். இப்போ நீங்களே இதில் சொல்லிடுறீங்க, அதது என்னதுங்க? முஅன்னஸ். அப்போ மஅதூத் என்னதுங்க? முதக்கர். அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ இந்த இடத்துல குரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தான் நாடுவது சிறந்தது? அத்துஹார். ஏன்னா ஹைல் அப்படின்னு சொன்னால் இதுவும் முஅன்னஸ் ஆகுது, இதுவும் முஅன்னஸ், இதுவும் முஅன்னஸ். அப்போ இது சட்டத்துக்கு மாற்றமாக ஆகுது. அப்போ சலாசத் முஅன்னஸாக இருக்கிறதுனால அதனுடைய மஅதூத் இங்கே எப்படி தான் வரணும்? முதக்கராகத்தான் வரணும் என்று தெரியுது. உதாரணமாக இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். சஹ்ஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாமின் ஹுஸூமா, சூரத்துல் ஹாக்காவில் இந்த வசனம் வருது. சபஅ லயாலின் அப்படின்னு சொல்லி வருது. சபஅ அப்படிங்கிறது முதக்கர், சபஅ அததான் இருக்குதுல்ல, அது முதக்கராக இருக்கு. லயாலின் முஅன்னஸ், லயாலின் என்பது என்னது? முஅன்னஸ். அதே போல் பாருங்கள், சமானியத ஐயாம், சமானியா அப்படிங்கிறது முஅன்னஸ், சமானியா அப்படிங்கிறது முஅன்னஸ், ஐயாம்ங்கிறது முதக்கர். அப்போ இதாங்க சட்டம். முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னா, நஹ்வுடைய சட்டம். அதது சம்பந்தமாக 3 முதல் 10 வரையிலும் உள்ள எண்ணிக்கையில் அதது முஅன்னஸாக இருந்தால் மஅதூத் முதக்கராக இருக்க வேண்டும், அதது முதக்கராக இருந்தால் மஅதூத் முஅன்னஸாக இருக்க வேண்டும். இது சட்டமாக இருக்கின்றது. இந்த சட்டத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வாங்க, இப்போ முசன்னிஃப் அவர்கள் கூறுகின்றார்கள், வகது வரதல் கிதாபு ஃபில் ஜம்இ பி லஃபதி தஅனீசி, தஅனீஸுடைய லஃபதை கொண்டு ஜம்உடைய விஷயத்திலே அல்லாஹுடைய இந்த வேதத்திலே வந்திருக்கின்றது. சலாசத குரூஇன் என்று அல்லாஹுடைய வேதத்திலே வந்திருக்கின்றது. அதுவாகிறது தல்ல அறிவிக்கின்றது. அலா அன்னஹு, அன்னஹுன்னு படிக்கணும். இந்த இடத்துல அலா அன்னன் படிக்கக்கூடாது. அன்னன் படித்தோன்னா நமக்கு அர்த்தம் ஒழுங்காக புரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு இங்கே கோடிட்டு காட்டியிருக்கிறேன். அன்னஹு, அலா அது அறிவிக்கின்றது. அன்னஹு ஜம்உல் முதக்கரி. அப்போ அந்த முஅன்னஸான அந்த அததுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய அந்த குரு என்ற அந்த லஃபுதாகிறது ஜம்உல் முதக்கர் என்பதன் மீது அறிவிக்கின்றது. அப்போ ஜம்உல் முதக்கர்னு சொன்னீங்கன்னா அது என்னது? வஹுவ துஹுரு, அதுதான் துஹுர் என்ற வார்த்தையாகும். அப்போ சலாசத்த குரு, 3 துஹுர், 3 சுத்தமான காலம். 3 சுத்தமான காலம்னா எப்படி வரும்? ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் தலாக்குடைய சட்டம் சொல்லியிருக்கிறேன். அதாவது தலாக் எப்பொழுது விடணும்? சுத்தமான காலத்தில். அப்போ அதை ஒரு சுத்தமாக கணக்கிடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாதவிடாய் வரும். மாதவிடாய்க்கு அப்புறம் ஒரு சுத்தம் ஏற்படும், இது 2வது சுத்தம். அதுக்கப்புறம் ஒரு மாதவிடாய் ஏற்படும், அதுக்கப்புறம் ஒரு சுத்தம் வரும், இது 3வது சுத்தம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ மாதவிடாய் ஏற்படுதோ அதோட அவங்களுக்கு இத்தாவுடைய காலம் முடிந்துவிடும். இதுதான் சலாசத்து குரு என்பது இவர்கள் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய அமலாக இருக்கின்றது. ஆனால் இந்த அடிப்படையில் நீங்கள் வைத்து கொண்டால் என்ன ஆகும் அப்படின்னா, லசிம தர்குல் அமலி பிஹாதல் ஹாஸி, இந்த ஹாஸை கொண்டு அமல் செய்வதை விட்டு விடுவது அவசியமாக ஆகிவிடும்.
ஒலவு ஹுமில அப்படின்னு வருதுல்ல, அந்த ஷருத்துக்கு ஜஸா தான் என்னது, லசிம தர்குல் அமலி பிஹாதல் ஹாசி என்பது இந்த ஷருத்துக்கு ஜஸாவாக இருக்கின்றது. இப்படி அதுஹாரின் மீது குரு என்ற இந்த லஃபதை சுமத்தாட்டப்பட்டு விட்டால் லசிம தர்குல் அமலி பிஹாதல் ஹாசி, இந்த ஹாஸை கொண்டு, ஹாஸ் என்னது சலாசத் அப்படின்னா 3 அப்படின்னு பரிபூர்ணத்தின் மீது அறிவிக்க வேண்டும் அல்லவா. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விளக்கத்தின்படி பார்த்தா சரியான முறையில் 3 துகுரு அப்படிங்கிறது அங்கே வரலை. 3 துகுரு என்ற கருத்தின் மீது வரவில்லை. பிஹாதல் ஹாசி, இந்த ஹாஸை கொண்டு அமல் செய்வது விட்டு விடுவது அவசியமாக ஆகிவிடும். லிஅன்ன மன் ஹமலஹு அல துஹுரி, ஏனெனில் யார் இதை துஹுரின் மீது சுமத்தாட்டுகின்றார்களோ, யாரெல்லாம் இதை இந்த சலாசத்த குரு என்பதை துஹுரின் மீது சுமத்தாட்டுகின்றார்களோ, லா யூஜிபு சலாசத்த அதுஹாரின், 3 துஹுரின் மீது அவர்கள் 3 துஹுரை அவர்கள் வாஜிபாக ஆக்கவில்லை. லா யூஜிபு வாஜிபாக ஆக்கவில்லை. சலாசத்த அதுஹார், சலாசத்து அதுஹாரை அவர்கள் வாஜிபாக ஆக்கவில்லை. பல் மாறாக, அப்போ என்ன அங்கே அமல் நடக்குது அப்படின்னா, பல் துஹுரைனி 2 துஹுரும் பாலி சாலிசி, அதே போல 3ல் சில துகுரும் தான் ஏற்படுகிறது. 3ல் சில துகுர் அப்படின்னா அது எந்த காலம், ஒஹுவல்லதி வகஅ ஃபீஹி தலாக்கு, எந்த காலத்திலே தலாக்கு நிகழ்ந்ததோ அந்த காலம். ஏன்னா நான் ஆரம்பத்திலே ஒரு சட்டம் சொன்னேன் அல்லவா, அதாவது தலாக் வந்து எப்பொழுது விடணும், துகுருடைய காலத்தில் தான் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. எப்போ துகுருடைய காலத்தில் விடப்படுதோ அப்போ அதை ஒரு துகுராக என்ன செய்யணும், கணிக்கப்படும், அதை ஒரு துகுராக எண்ணப்படும். அதுக்கப்புறம் 2 துகுருடைய காலங்கள் முடிந்து கடைசியாக அவங்களுக்கு வந்து அந்த தொடக்கு வரும் பொழுது அவர்களுடைய அந்த 3 துகுருடைய காலம் என்பது இத்தாவுடைய காலம் பூர்த்தியாக ஆகிவிடும் என்பது இங்கே அவசியமாக ஆகிறது. அப்போ முசன்னிஃப் அவர்கள் இங்கே முடிவாக சொல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், சலாசத்த குரு என்பதற்கு அதுஹாரின் மீது அர்த்தம் வைத்தீர்கள் என்றால் சலாசத் என்பதன் மீது பரிபூர்ணமாக அமல் செய்ய முடியாது. ஏன்னா சலாசத் அப்படிங்கிறது என்னவாகுது, அது வந்து ஹாஸான லெஃபுதான். 3 அப்படிங்கிறது ஹாஸான ஒரு லெஃபுதாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 2 துகுர் தான் வருது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஹைல் உடைய அர்த்தம் வைக்கும் பொழுது, குரு அப்படிங்கிறதுக்கு ஹைலுடைய அர்த்தம் வைக்கும் பொழுது என்னவாகும் அப்படின்னா அங்கே வந்து 3 பரிபூர்ணமாக ஆகுது. அந்த கணக்கை நான் உங்கள்ட்ட சொல்லியேன். 3 எப்படி பரிபூர்ணமாகும், முதல்ல தலாக் வந்து எப்பொழுது விடப்படும், சுத்தமான காலத்தில் தலாக் விடப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைல் வரும், அதுக்கப்புறம் ஒரு துகுர் வரும், அதுக்கப்புறம் ஒரு ஹைல் வரும், அதுக்கப்புறம் ஒரு துகுர் வரும், அதுக்கப்புறம் ஒரு ஹைல் வரும், 3 ஹைல் வந்துடும். 4ஆவதாக அவங்களுக்கு துகுர் வரும் பொழுது அவங்களுக்கு ஈத்தாவுடைய காலம் முடிந்துவிடும். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது 3 ஹைலுடைய 3 மாதவிடாய் காலங்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக ஆகிறது. எனவே சலாசத்தின் மீது சரியான முழுமையாக அமல் செய்வது, அந்த குரு என்பதற்கு ஹைல் என்ற அர்த்தம் வைக்கும் பொழுது முழுமையாக அமல் செய்யப்படும். ஆனால் அதே சமயத்தில் துகுர் என்ற அர்த்தம் வைக்கும் பொழுது சலாசத் என்பதன் மீது பரிபூர்ணமாக அமல் செய்யப்படாது. சரி, இதனால் என்னங்க பிரச்சனை, ஹைலு துகுரு இதில் 2ல் ஏதாவது ஒரு அர்த்தம் வைக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துருப்போது, 2.5 சுத்தமான காலங்கள் 2 வருது. இங்கே தொடக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா 3 தொடக்கூடிய காலங்கள் என்று வருகிறது. அப்படி வைத்துக்கொள்ளுமே, அதனால் என்ன பிரச்சனை இருக்குதுங்க. ஃபயுஹர்ரஜு அலா ஹாதா ஹுகுமி ஃபலா ஃபயுஹர்ரஜு, இங்கேருந்து இதனால் என்னென்ன விளைவுகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனை. ஷாஃபி மதுஹபில் வந்து துகுருன்னு வைக்கிறதுனால என்னென்ன லாபம் நஷ்டம், என்னென்ன லாபம் நஷ்டம். அதே போல் ஹனஃபி மதுஹபில் வந்து ஹைதுன்னு அர்த்தம் வைக்கிறதுனால என்னென்ன இடையூறுகள், என்னென்ன லாபம் அதில் இருக்குது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இது ஃபுரூஇயான சட்டங்கள் இதிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய காலங்களில் நாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.